ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைலில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பாருங்கள், ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஸ்லைடு பண்ணால் போதும், சர்க்கிள் ஷேப்பில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இதில் கிடச்சிக்கும். ஸோ இதில் எந்த அப்ளிகேஷன் வேணுமோ இங்கே இருந்துக்கிட்டே நம்ம வந்து லான்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு அப்ளிகேஷனில் நம்ம இருக்கோம் அப்படின்னா இன்னொரு அப்ளிகேஷனுக்கு போகணும் அப்படின்னா இப்படி ஸ்லைடு பண்ணால் போதும். ஸோ மொபைலுடைய சைடில் அதில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே சைடில் வந்துடும் சர்க்கிள் ஷேப்பில். தேவையான அப்ளிகேஷனை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷனை இங்கே இருந்தாங்க தாவிக்கலாம். அழகாக இருக்குல்ல? ஸோ இது மாதிரி நம்ம மொபைலில் செய்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண டைரக்ட் வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் செஞ்சு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட இன்டர்ஃபேஸ் முதல்ல எப்படி தான் இருக்கும். ஸோ இதில் கஸ்டமைஸ் ஆப்ஷனில் போங்க, ஆட் ஆப்ஸ் ஆப்ஷனில் போங்க. இப்போ உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே ஒன் பை ஒன் லைனாக இருக்கும். ஸோ எந்தெந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு அதில் ஆட் பண்ணணுமோ அந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ண அப்ளிகேஷனை ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ பேக்கில் வந்தீங்க அப்படின்னா அந்த ஆட் ஆப்ஸை தவிர மீதி எல்லா ஆப்ஷனுமே யூஸ் பண்ணுறதுக்கு பேடு பண்ணணும். ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஆட் ஆப்ஸ் எந்தெந்த அப்ளிகேஷன் நமக்கு யூஸ் பண்ணுவோமோ அந்த அப்ளிகேஷனை மட்டும் ஸ்டைலிங்காக அந்த மாதிரி ஸ்டைலிஷாக ஆட் பண்ணி வச்சா போதும். ஒரு அப்ளிகேஷன்லேருந்து ஈஸியாக அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு அப்ளிகேஷனுக்கு ஸ்தாபிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா, உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய்.